வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்கலன்னா சொல்லுங்க நண்பர்களே, நான் அனிமி போடுறதே நிறுத்திடுறேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும் வியூஸே போக மாட்டேங்குது. காலைல எதனால் வீடியோ போடலன்னா கரண்ட் இல்லை நண்பர்களே. கரண்ட் இப்போ தான் வந்துச்சு, சார்ஜ் போட்டு உடனே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐயோ, யங் மாஸ்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. யங் மாஸ்டர் அழுவும் போது கூட அழகாக இருக்கார். ஐயோ, இந்த பைத்தியக்கார குடும்பத்தில் நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே. காத்திரு ஈஸ்வா காத்திரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க தான் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஈஸ்வா குடும்பத்தோட புனிதவதி. நான் தான் 45வது எக்ஸோ ஈஸ்வா. நான் 6th சன் ஆஃப் எக்ஸோ ஈஸ்வா. என்னோட பேர் உங்களை மாதிரிலாம் கிடையாது, அது நல்லாயிருக்கும். அவங்க எல்லாரும் எஜிஸ்னு பேரிடப்பட்டவங்க. நான் ஒரு சைன்டு கேண்டிடேட். இது இல்லாமல் நான் சயின்டஸோட வழியில் தான் வந்திருக்கேன். நான் கடந்த காலத்தில் என்ன தவறு செஞ்சனோ இந்த ஈஸ்வாக்கள் இருக்காங்களே. கொஞ்சம் அமைதியாயிரு. நீங்கள் எல்லாரும் துரோகிகள்னு எனக்கு தெரியும். அந்த உயிரினத்தை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? அது முதல்ல மனுஷனே கிடையாது, அது ஒரு டீமன். உன்னை பார்த்தின உண்மையை கண்டிப்பாக நான் வெளில கொண்டு வருவேன். அந்த டீமனை அழிக்காமல் விட மாட்டேனா? கண்டிப்பாக அந்த குழந்தை மனுஷனே கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். எல்லா உண்மையும் நான் வெளியில் கொண்டு வருவேன். நீங்கள் அந்த அரக்கனை மறுதிருப்பி இங்கே கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா பிஷப்? ஈஸ்வா, அந்த பைத்தியம் இங்கேருந்து போயிட்டு ஈஸ்வாவோட பிளட்டில் எனக்கு இது ஒரு முடிவை கொண்டு வரும். உனக்கு பொறுமையாக தான் வெட்டியிருக்கேன், கொஞ்சம் அழுத்தி வெட்டினா நீ செத்துருவ. ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நன்றியோடு இருக்கலாம். நீங்கள் உங்கள் முட்டாள்தனத்தை வெளியில் காட்ட பிறகும் உங்களோட உயிரை காப்பாற்றின ஈஸ்வாவோட நல்லதுக்காக ஒரு உபயோகமானவர் தான். தன்னோட குடும்பத்தை அவமானப்படுத்தினால அவரோட கழுத்தை அவரே அறுத்திருக்காரு. அவருக்கு கிடைச்சது ஓலிசியின் மீது நம்பிக்கையா? யங் மாஸ்டர், நீங்கள் இப்போ ஒரு பயங்கரமான விஷயத்தை கேட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லது தான் கேட்கணும், நல்லது தான் பார்க்கணும், ஓகேவா? அடே, நீங்களாம் பைத்தியம் முடிச்சவங்களாடா? முத்திடுச்சோ? ஒரு வேளை முத்தி இருக்கும். ஒவ்வொரு வாட்டி நிலைநிறுத்த சொல்லும் போதெல்லாம் என் கீழே பணியாற்றுறவங்க எல்லாம் பதறுவாங்க. எலும்புக்கூடு மன்னனோட கழுத்தோனியும் தனியாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு அடே உன்னை சும்மா விட மாட்டேன்டானா. என்னோட பையனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் போலையே. ரிலே, இந்த பையனை இம்பீரியல் கேபிட்டலில் வச்சே நம்ம வளர்க்கலாம்னு ஆசைப்பட்றோம். உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட சொல்லிவிடு, கேபிட்டல்லையே இந்த சைல்டை வச்சு வளர்த்துக்குறோம்னு. யுவர் மெஜஸ்டி, நீங்கள் கேட்குறது ரொம்ப ஓவராக தெரியலை. நான் மொத்த இம்பீரியலையும் தேடப்படுற ஒருத்தன். ஹோலி எம்ப்ரஸ். உள்நாட்டு இல்லைனா வெளியிலையும் பையனுக்கு எப்படியாச்சும் அவங்க குறி வைக்க செய்வாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கேபிட்டலே வச்சாதான் நல்லது. ஈஸ்வா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு நான் ஒத்துக்கிறேன். புரியுது. இப்போ ஏசுவாவை நிகழ்காலத்தில் பாதுகாக்கிறதுக்கு ப்ளூ பிச்சிலேருந்து என்ன பண்ணணும்? என்னது என்ன பேசுகிறாங்க அவங்க என்னை விட்டுட்டு? எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே. போப் கண்டிப்பாக நிராகரிப்பார் தான். இந்த பையனோட தலைமுடி சில்வர் கலரில் நம்மளோட மூதாதையர் மாதிரியே இருக்குது. எலும்புக்கூடு ராஜா அவரை பின்தொடர மாட்டேன் தெரியுது. நான் தான் எலும்புக்கூடு ராஜாவே, நான் எதுக்கு என்னையே பின்தொடரணும்? ஏசுவா எங்கள் பிளட்னில் சேர்ந்தவன், அதனால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வளர்த்தா தான் நல்லாயிருக்கும். என்னை மன்னிச்சிடுங்க யுவர் மெஜஸ்டி. போப்பாக இருந்தாலும் எலும்புக்கூடு ராஜாவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் ஈஸ்வாவால் அதை எதுக்க முடியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் நாங்கள் தயார் செஞ்சுருவோம். எலும்புக்கூடு ராஜா மறுதிருப்பி பார்க்குற மாட்டோம் இருந்தால் ஹோலி எலிசா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எலும்புக்கூடு ராஜா பார்க்க போவான்னு தான் நினைக்கிறேன்னா. சயின்டஸ் மெலிசாவோட நேரடி வழித்தோன்றல் ஈஸ்வா. அவரை எப்படி நாங்கள் இங்கேயே எப்படி விட்டு போகிறது? எந்த மெலிசாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? நம்மளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்குமோ? ஒருவேளை அவளாக இருக்குமோ? நான் டிவைன் லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மெலிசாவை பற்றியா பேசுகிறாங்க? ஐயையோ, சண்டை போட்டதுலேயே எனக்கு டஃப்பு கொடுத்ததும் இவ தான். ரொம்ப கிரேசியான சயின்டஸும் இவ தான். ஐயையோ, இவகிட்ட போய் மாட்ட போகிறேன்னா? இது இல்லாமல் நான் ஒரு சைன்டு கேண்டிடேட்டு, அதோட அவளோட குடும்பத்தை சேர்ந்தவனானா? ஐயோ, இந்த பைத்தியார குடும்பத்தில் நான் எப்பட்றா வந்தேன்? அடே கடவுளுக்குள்ளா, நீங்கள் வேணும்னுடா என்னை இங்கே அனுப்பி வச்சிங்க. அது இல்லாமல் நான் மெலிசாவோட டேரக்ட் பிளட் லைன் வேறு. என்னோட வாழ்க்கை ஒன்று எதுக்கு இப்படி இருக்குது? இந்த கடவுள்லாம் ஒவ்வொரு வாட்டியும் மோசமாக என்கிட்ட தோற்று போனாங்க. அதனாலேயே என்கிட்ட எப்படியாச்சும் ஜெயிச்சுன்னு முயற்சி செஞ்சாங்க. சயின்டஸுக்கு வெல்ட் அடித்து ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. சயின்டஸ், ஸ்கெல்டன் கிங்கை எப்படியாச்சும் கொண்டுடுங்க. கடவுள்களால் அனுபவிக்கப்பட்ட ஒரு மேஜ், அவருக்கு லைனை போல் ஒரு சிறந்த ஒளியும், கிங்டத்திலேயே அவங்க பெரிய ஒரு பொசிஷனில் இருந்த நைட்டாக இருந்தாங்க. அவங்கள காடஸ் ஆஃப் லைட்னு அழைக்கப்பட்டாங்க. துறவியோட அதிக சக்தியை தாங்க முடியாமல் எலும்புக்கூடு ராஜா தன்னோட கடைசி நாட்களை பார்த்தான்னு எல்லாம் நம்பினாங்க. என்னென்ன பவர் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இல்லையே, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க, ஆனால் அவளுக்கு இறக்கமே கிடையாதுடா. இறக்கமே இல்லாமல் தாக்குவாடா, விடமாட்டாளே.
ஆனால் என்கிட்ட அவன் மோசமாலாம் தோற்று போனான். எல்லாருக்கிட்டையும் பொய்யான கதையை சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கா போல். இது வரைக்கும் நான் எந்த ஒரு சைண்டையும் கொன்னது கிடையாது. ஏன்னா சைண்டெல்லாம் கொன்னோம்னா இந்த கடவுள்களுக்கு சக்தி அதிகரித்து போயிடும். அடுத்து இதோட பவர்ஃபுல்லாக இருக்க சைண்டை அனுப்புவாங்க. அதனால தான் யாரையும் நான் கொன்னது கிடையாது. என்னோட சண்டை போட்டதுலேயே இந்த லாஸ்ட்டு சைண்டை சொன்னிதான் கொஞ்சம் நல்லா சண்டை போட்டான். அதுவும் பவர்ஃபுல்லாக சண்டை போட்டான். ஆனால் இப்போ நான் அவளோட குடும்பத்தில் ஒன்று, அவளோட வழித்தோன்றல் வேறேன்னா. சைண்டெல்லாம் எலும்பு கூடு மண்ணை அழிக்கிறதுக்கு தான் வாழ்கிறாங்க. கடவுள்கள் ஈஸ்வாக்களை எதுக்கு உருவாக்குனாங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். அதனால தான் ஈஸ்வா குடும்பம் ரொம்ப பெருமையானது. அந்த திறன் உனக்கும் இருக்கும் ஈஸ்வா. அவர் சொல்கிறதும் சரிதான். எவ்வளோ சைண்ட் அவரோட உயிரை இறந்துருக்காங்க தெரியுமா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. நான் யாரோட உயிரையும் எடுத்தது இல்லையே. நீங்கள் சபிக்கப்பட்டாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எலும்பு கூட அரச மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவராக மாறணும். அதான் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவே இருப்போம். உங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை ஒண்டி விரும்புகிறோம். நீங்கள் எல்லாரோடையும் சக்திசாலியாக மாறணும். இல்லை, நான் தான் ஸ்கெல்டன் கிங்கு. என்னோட சக்திசாலியாக மாறணுமாடா? இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிருச்சோ? சரி, ஆனால் என்னோட பெற்றோர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதோட நான் ஒரு மோசமான பர்சன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. சார் ரிலஸ், நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்களா? எலும்புக்கூடு அரசனை வைக்கப்பட்டு இதோட 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சா? நேரம் மெலிசா இறந்துருக்கணுமே. அப்போயே அவளுக்கு 15 வயசு தான். டீமன் ரிலீமில் டீமனுக்கெலாம் சக்தி அதிகரிச்சிருச்சு. அதனால நம்மளுக்கு ஒரு புனிதர் தேவைப்படுது. நம்மளோட சைண்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவர் நம்மளுக்கு பொக்கிஷா மாதிரி. இம்பீரியல் கேபிட்டலுக்கு சைண்டு ரொம்ப முக்கியமானவர் ஒருத்தர். சைண்டஸ் ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்துட்டு அவங்களோட கணவனோட மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சி இதோட ஒரு வருஷம் ஆகுது. என்னது, என்னோட அம்மா ஒரு சைண்டஸா? அது உண்மையாகவே இருந்தாலும் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? இப்போ எல்லா ஆச்சரியத்தையும் கேட்டாச்சு. அதோட என்னோட அம்மா ஒரு சைண்டஸ் வேறு. அதோட பெரிய ஆச்சரியம் தேவையா எனக்கு? அவள் சீக்கிரமே திரும்பி வந்துடுவா. மாற்றியாச்சு அவனோட பேரனை எதிர்பார்க்குறா. உனக்கு 200 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நீ இன்னும் உயிரோடு இருக்க. அது உனக்கு வருத்தமாக இல்லையா? அதுக்கு என்ன, அவன் முன்னாடியே நான் நிறைய நேரம் திரும்பி வந்திருக்கேன். பையன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான். அவன் நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு தான் இப்போ வந்தேன். உங்களோட எதிரி இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? மெலிசாவோடய என்னை கண்டுபிடிச்சா அந்த இடத்துல என்னை போட்டு தள்ளிடுவா. மற்றவங்க கூட ஏதோ ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கலாம். மெலிசா ரொம்ப ஆபத்தானவ வேறு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. அதனால் நான் உயிர் பிழைக்க ஆக்டிங்கை போட்டே ஆகணும். ஐயா, தயவு செஞ்சு என்ன உங்களோடய கூப்பிட்டுக்கிட்டு போயிருங்க. ஓமை எங்களாடு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என் கையை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இதை பார்க்கலையா? அவர் இம்பீரியல் அரண்மனைக்கு வரத்துக்கு தான் விரும்புகிறாரு. அவர் வெறுமனா உங்களோட கையை ஒண்ணி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்குன்னே நீங்கள் முடிவு செஞ்சிடலாமா அவங்களோட தான் வரணும்னு? இம்பீரியல் அரண்மனையில் தான் ஈஸ்வா எங்களாடுக்கு எங்களால் நிறையா சொல்லிக் கொடுக்க முடியும். எங்கள் அரண்மனையில் தான் நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களும் நல்லா ஈஸ்வாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சயின்டை வளர்க்குற அளவுக்கு எந்த ஒரு முன் அனுபவமுமே கிடையாது. இந்த பையன் ஒரு டீமன் ஹண்டரா மாதிரி ஹீரோவாக திகழ்வான். அதோட ஈஸ்வா குடும்பம் மிகப்பெரிய டீமன் ஹண்டர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கு. அதனால எங்களாட நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு போவோம். அவர் தான் ஃபஸ்ட்டு சைண்டுங்கிறதுனால பேரரசர் அரண்மனையில் உங்களுக்கும் எந்த ஒரு அனுபவமே கிடையாது. இம்பீரியல் அரண்மனை தான் சிறந்தது. இல்லை, அவர் ஈஸ்வா குடும்பத்தில் தான் இருப்பார். சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் போகிற சண்டையில் எங்களாட 2ஆக கிழிஞ்சிருவார் போல். நான் எப்படியாச்சும் புனித அரண்மனைக்கு போயே ஆகணும். எப்படியாச்சும் போயிடணும். மல்லு கட்டுறோம். இல்லை ஈஸ்வா, மல்லு கட்டுறோம். ஈஸ்வா எங்களோட கேபிட்டலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சர்வே பண்ணுற ஒளி எங்கேருந்து வருதுன்னா அது பேரரசரோட மூஞ்சிலேருந்து தான் வருது. நான் அங்கே தான் போகணும். இந்த வாய்ப்பை என்னால் நழுவிட முடியாது. நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனம் எங்களாடு. என்னோடய வாழ்க்கைக்கு தெரிகிற ஒரு ஒளி, இன்னும் ஒரு பிரகாசமான ஒளி. நான் உயிரோடு இருக்கணும்னா இவரோடு தான் போய் ஆகணும். என்ன தப்பு செஞ்ச? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லை, நான் நிரபராதி. அந்த குழந்தை மானாவை பயன்படுத்தினுச்சு. கண்டிப்பாக பேய்களோட உதவியாக தான் அதை மானாவை பயன்படுத்தியிருக்க முடியும். என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. அது கடவுளோட சக்தி. அதை போய் நீங்கள் மானான்னு சொல்கிறீங்களா? அதுவும் டீமனோட மானான்னு சொல்கிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தண்டனை இப்போ கொடுத்தே ஆகணும். அது கண்டிப்பாக மானாதான். மானா அப்புறம் புனித சக்தியில் எனக்கு தெரியாதா? எனக்கு தான் கண்டுபிடிக்க தெரியுமில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இம்பீரியல் கேபிட்டல் யார் செஞ்சான்னு தேடி வரும். அப்போ நான் மாட்டிக்குவேன். அதனால உன்னை சும்மா விட முடியாது. உன்னை இப்போ கொன்னே ஆகணும். நீ இப்போ இறந்து போயிடு. இவனை கொன்னாச்சு. யுவர் மெஜஸ்டி, நாங்கள் அடுத்த அசாசினேஷனுக்கான ஆட்களை தயார் செய்கிறோம். இம்பீரியல் கேபிட்டலில் தான் நம்மளுக்கு நிறையா சலுகையெல்லாம் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? அங்கே போகலாம்னா இவங்க விட மாட்டேங்கிறாங்களே. இதோட இந்த சாப்டர் முடிவடையுது நண்பர்களே.
எதனால் காலையில் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, சொல்லக்கூட முடியலை, சீக்கிரமே கிளம்பிட்டேன். அதனால தான் காலையில் வீடியோ போட முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. இது மட்டும் நான் வீடியோ போட முடியலன்னா இனிமேல் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எதனால் நண்பர்களே, வியூஸே போக மாட்டேங்குது. நான் வீடியோ இப்போ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதுவும் நீ சொல்லுங்கள். இல்லைன்னா அடுத்து நான் வீடியோ போடணுமா வேண்டாமான்னு அப்புறம் யோசிக்கிறேன். என்னோடய வாய்ஸில் எதுவும் நல்லா இல்லையா, ஏதாச்சும் குறை இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்த எபிசோடில் பார்ப்போம். See you guys.